நெறைய பாடல்லாம் பாடி, பாடி கரெக்ட் பண்றது. அவன் அழகான குரலா இருப்பான். பாடக்கூடிய நிலையில. இப்ப நம்ம எடுத்துட்டோம் அப்டின்னா, அந்த கேமரா ரிலேட்டடா இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆ, ஓகே. பொதுவாவே வந்து இந்த புதனுக்கான விஷயங்கள் கம்யூனிகேஷனா இருக்கட்டும், வயரிங் ரிலேட்டடா அதாவது மீடியா ரிலேட்டட்ல இருக்கக்கூடியவங்க நெறைய பேர் ஸ்பீச் பண்ணக்கூடிய ஆட்கள். சில பேர் பேசுவாங்க. அந்த பையன பார்த்து, ஐயோ! எனக்கு அந்த பையன் அப்படி அழகா பேசுவான். எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாங்கல்ல. மேடை பேச்சாளர்கள்லாம் பார்க்குறோம்ல. அந்த பையனுக்காகவே நான் வறண்டவா இருக்கேன். இந்த மாரி பேசி பேசியே கரெக்ட் பண்ண ஆட்கள் இவங்க தான். ஓகே, ஓகே. நல்லா சோ இந்த எழுதுறது. மாதிரி காஃபி குடிக்க போலாமா? அ மீட் பண்ணலாமா? அந்த மாதிரி பேசி அன்பா பேசி பேசுறது. ஆ. ரொம்ப அன்பா பேசுறது. அதாவது எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கான வார்த்தைய வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்குறான். அவன் முதல்ல என்ன வந்து புரிஞ்சுக்கிறான். என்ன யாருமே மதிக்கல. அவன் என்ன மதிச்சு எனக்கான விஷயங்கள குடுத்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன ரொம்ப கேர் பண்ணிக்கிறான் அப்படின்ற அளவுக்கான ஒரு அட்டாச்மென்ட் குடுக்குறது எதுனா, மிதுனம். ஓகே. நல்லா பேசுங்க. என்னென்ன கேட்குறியோ பேசு. அதுக்கப்புறம் இருக்கிறதுலயே அட்வைசபிள் ஆன ஆளு இவங்க தான். இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா புடிக்காது. எல்லாருக்கும் இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா எந்த நேரத்துல எப்படி இருக்கணுமோ, அது இந்த மாரி இருந்துப்பாங்க.